இன்றைக்கி என்ன வீடியோனா, காலையிலேருந்து நைட்டு உள்ள ஒர்க் ரொட்டீன் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். காலையில் 6:30 தான் ஆகுது. 6:30 6:45 ஆயிடுச்சு எந்திரிக்கும்போது. எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து வாசல் தூத்துட்ருக்கேன். காலையிலே உள்ள மஞ்சள் வெயில் பாருங்கள், சூப்பராக மஞ்சள் வெயில் அடிச்சிட்ருக்கு. நம்ம வீட்டில் மரம் இருக்கிறதுனால பூ மரம் எல்லாமே வாசல் முன்னாடி விழுந்து கிடக்கும். காலையில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் தூத்து தான் ஆகணும். வாசல் தூத்து தொளிச்சு போட்டால் தான் அடுத்த வேலை வந்து எனக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வாசல் தூத்து தொளிச்சுட்டு சாயா போட்டு இஞ்சி சாயா போட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு நானும் ஒரு டம்ளர் வந்து அந்த மரத்தை பார்த்துட்டு வெளியில் உட்காந்து தான் சாயா குடிப்பேன் எப்போவுமே. கொஞ்சம் நேரம் அந்த காத்தோட்டத்தில் உட்காந்து சாயா குடிக்கணும். ஒரு 10 நிமிஷம் சாயா குடிக்கிறதுக்கு ஒதுக்கிடுவேன். சாயா குடித்து முடிச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டும் பயரும் பழம் பப்படம் தான் வைக்க போகிறேன். பயரை அடுப்பில் வேக போட்டுட்டு புட்டுக்கு மாவு விரசிட்ருக்கேன். மாவு விரசி புட்டும் அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் புட்டு. எனக்கு வந்து பயறு பப்படம் பழம் வச்சு தான் நான் சாப்பிட்லான்னு இருக்கேன். ஒரு குத்தி புட்டு தான் வச்சேன் அவங்களுக்கு மட்டும். அப்படியே பயரும் வந்துடுச்சு, புட்டும் வந்துடுச்சு. எடுத்து மாற்றிட்டு அதே புட்டு குடத்தில் வந்து ஏத்தம்பழம் வேக வச்சேன். ஹஸ்பண்டுக்கு வந்து எப்போவுமே ஏத்தம்பழம் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்காது வேக வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு. ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்களும் ஏத்தம்பழம் வாங்கினீங்கன்னா வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆவியில் தான் வேக வைக்கணும், இட்லி பாத்திரத்தில் அல்லது புட்டு குடத்தில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்படியே எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு சமையல் வேலை முடிஞ்சுட்டு அப்படியே 2 பப்படம் கூட பொரித்து வச்சுட்டேன். சமையல் வேலை முடிச்சுட்டு சமைச்ச பாத்திரம் இருந்தது, அதையும் கழுவி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டாங்க. நான் வந்து நான் சொன்ன மாதிரி பயறு சீனி பப்படம் அதெல்லாம் நொறுக்கி போட்டு சாப்பிட்டேன். ஒரு ஏத்தம்பழம் கூட வேக வச்சது சாப்பிட்டுட்டேன். அப்படியே வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஹஸ்பண்டும் காலையில் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு தான் போனாங்க. அதுக்கப்புறமா என்னப்போ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துக்கொண்டு தந்துட்டு தான் வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து லஞ்சுக்கு இந்த சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கலானுங்கிற ஆசையில் இருந்தேன். கடைசியில் சிக்கன் குழம்பு தான். நாட்டுக்கோழி சிக்கன் தான், ஒன்றும் செய்யாது. பிராய்லர் கோழின்னா பயங்கர ஹீட் இல்லை இப்போது, அதனால் பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது. நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சோறும் பொங்கிட்டேன். சிக்கன் குழம்பு வந்து அதிகமாக நம்ம சிக்கன் வந்து எடுக்கவே மாட்டோம். மட்டன் அல்லது பீஃபு அந்த மாதிரி தான் எடுப்போம். இன்றைக்கி ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் கழித்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சமைச்சு சாப்பிட்டுட்டு கிராசரிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் நான் வந்து போய் தான் வாங்குவேன். எனக்கு இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால போக முடியல. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டேன். அவங்க ஹோம் டெலிவரி பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். நைட்டு ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. அப்புறமா 2 நாளைக்கு முன்னாடி மாங்காய் நம்ம மரத்தில் பறித்தோம். அந்த மாங்காவை தான் ஒருத்தங்க வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 கிலோ வேணும்னு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து அந்த பேஸ்போர்ட்டில் வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க. அது பழுத்துருச்சு. அதை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மாற்றி வச்சுட்டு இனி அடுத்த ரவுண்டு வந்து இந்த பாக்ஸில் போட்டு தொடச்சி அடுக்கி வச்சிட்ருக்காங்க. வக்கீல் போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது பழுத்துரும். நம்ம வீட்டில் உள்ள மரத்தில் உள்ள மாங்காய், ஃப்ரெஷ் மாங்காய், உருண்டை மாங்காய், புளிப்பே இருக்காது, நல்ல இனிப்பாக இருக்கும். நம்ம வீட்டை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த மாங்காய்க்கு அடிமை. எல்லாருமே கேட்பாங்க. 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. 2 கிலோ நான் கவரில் போட்டு வச்சுருக்கேன் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. எனக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல பழுத்த மாங்காய் பழம் எடுத்து தந்துருந்தாங்க. அதை தான் நான் உட்காந்து வெட்டுறதுக்கு மனசு இல்லாமல் உட்காந்து அதை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்ல மணமாக இருந்தது. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? என்ன ஒரு கலரு, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளிப்பே இருக்காது, ஃபுல்லாகவே இனிப்பாக தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டான மாம்பழம். அப்படியே பார்த்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு இந்த ஒரு பழம் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பழம் கூட நான் சாப்பிட்டேன். வீடியோவில் காட்டலை. நல்ல பழம், டேஸ்ட்டாக இருந்தது. யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மாம்பழம் பிடிக்காதவங்க இருக்க மாட்டீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.